ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீழே ஒரு கோடு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சில் அடையாளப்படுத்தி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். அளவு ப்ளவுஸ் எடுத்து அதை 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2 கரப்பாகமும் சைடில் வர மாதிரி தான் நீங்கள் துணியை ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஃபோல்டட் சைட் நம்ம சைடில் இருக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸை கரெக்டாக நம்ம எந்த லைன் 2 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணலாம். ஆனால் ஒரு டைம் அதோட அளவுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்தடுத்த ப்ளவுஸுகள் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணாலும் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுங்கள். ஆனால் அதோட அளவுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதில் எனக்கு முழு உயரம் 12 இன்ச் இருக்குது. கழுத்தோட உயரம் 6 இன்ச்சு. சைடு ஜாயிண்ட் லென்த் வந்து எனக்கு இங்கே 7.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. உங்களுக்கு கழுத்தோட உயரம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே கழுத்துக்கு கீழே இருக்கிற அளவு எடுக்கும்போது உங்களுக்கு மேலே கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி சைடு ஜாயிண்ட் லென்த்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஆம் ஹோல் லென்த்து எவ்வளோ வருங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். எல்லா அளவு ப்ளவுஸுகளையும் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அப்போ எல்லா அளவு ப்ளவுஸும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். இப்போ நான் தையலுக்கும் விட்டு தான் அடையாளப்படுத்துகிறேன். கைக்கிட்ட நல்லா அமுத்தி வச்சு அந்த இடத்துல அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போ தையலுக்காக தான் அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்துக்கு நம்ம 1/4 இன்ச் கொடுக்க போகிறோம் தையலுக்காக. ஆம் ஹோலுக்கு 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆம் ஹோல் ரவுண்டு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இங்கே 7.5 இன்ச் வந்திருக்கு. கரெக்டாக நம்ம மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் இதே அளவுகள் வருதாங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். எனக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து இங்கே 9.25 இன்ச் இருக்குது. கீழே இடுப்போட சுற்றளவு வந்து எனக்கு 7.5 இன்ச் வந்திருக்கு. இப்போ நான் மேலே ஷோல்டருக்காக 1/2 இன்ச் விட்டு தையல் மார்க் பண்ணியிருக்கேன், கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு கீழேருந்து நான் 7.5 இன்ச் வந்து அடையாளப்படுத்தியிருக்கேன். அதாவது நம்மளோட சைடு ஜாயிண்ட் லென்த் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் இருக்கணும். அதுக்கு மேலே நான் 1/4 இன்ச் தையலுக்காக விட்டு நான் அடையாளப்படுத்தியிருக்கேன். இப்போ நம்மளோட ஆம் ஹோல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5.25. என்னுடைய மார்பு சுற்றளவு 9.25 மார்க் பண்ணியிருக்கேன். கீழே இடுப்புக்கு வந்து நான் டாட் பிடிக்க போகிறதில்ல, அதனால் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ நான் அதுவே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம் ஹோல் ரவுண்ட் எப்படி மார்க் பண்ணணுன்னா நம்மளோட ஆம் ஹோல் லைனில் பாதியில் இருந்து அடையாளப்படுத்தி அதுலேருந்து ஒரு கர்வ் கொடுக்க போகிறீங்க. இப்போ எனக்கு கரெக்டாக ஆம் ஹோல் ரவுண்டு 7.5 இன்ச் கிடச்சிருச்சு. கழுத்துக்கு நான் ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். சுற்றி மேலேருந்து கீழே வரைக்கும் தையலுக்காக விட்டு நம்ம இந்த லைனில் தான் இனி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நம்மளோட ரெடி மெஷர்மெண்ட். இனி சைடில் வந்து உள்ள துணி நம்ம 1.5 இன்ச் 1 இன்ச் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். நான் இங்கே 1.5 இன்ச் விட்டு அடையாளப்படுத்தி நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோவே தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம இது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நம்ம பேக் பீஸோட கட்டிங். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching friends. எல்லா பக்கம் கட் மார்க் கொடுத்து அடையாளப்படுத்திக்கிட்டு